நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகக்கூடிய ஒரு பிரமாதமான ஸ்மார்ட் ஃபோன். 15,000 செக்மெண்ட்டில் நான் தான் நம்பர் ஒன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ஸ்மார்ட் ஃபோன். அதுதான் ஹானர் 8X. போன வருஷம் லான்ச் ஆன ஹானர் 7X வந்து ஹானர் பிராண்டுக்கு ஒரு பயங்கரமான பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ ஹானர் 8X வந்து எக்ஸைட்டேஷனை பயங்கரமாக தூண்டியிருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வியூவை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் டெக்ஸ்சர் கொடுத்துருக்க ஒரு பேக் கிளாஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து ஒரு டெக்ஸ்சரும் இன்னொரு பக்கம் டெக்ஸ்சர் அப்படியே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் இருக்கிறதுல டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏஐ கேமரா, ஹானர் பிராண்டிங் இருக்குது. இன்னொரு பக்கம் வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும் தான் இருக்கும். அதுவும் சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ரேஞ்சு 1080p சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்க சின்ன வந்து சைடில் இருக்க பெசலோட ஒரு சின்ன அளவு தான் பெருசாக இருக்குது. ஸோ மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ஸோ OnePlus 6 Note 9ஓட அதிகமாக இருக்குது ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. அதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய MI A2 கம்பேர் பண்ணிங்கன்னா MI A2வால் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. ஸ்க்ரீன் வந்து அதுவே கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கும் பிரைட்னஸ் வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ அது வந்து ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் கிறிஸ்பியான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரெயின்லேண்ட்லேருந்து வரக்கூடிய ஐ சர்டிஃபிகேஷன் மோடு இது இருக்குது. எப்படி சொல்கிறதுனா IP68 எப்படி வாட்டர் இருக்கோ அதே மாதிரி ரெயின்லேருந்து வரக்கூடியது ஹை கம்ஃபர்ட் மோடுக்கு. இதனால் உங்கள் கண்ணுக்கு எந்த டேமேஜும் வராது. இதுக்கு கூடிய ப்ராசஸர் Kirin 710. அது மட்டும் இல்லாமல் 4GB ரேமோட தர்றாங்க. ஸோ இதனால் ஆப்ஸ் வந்து வேகமாக லோட் ஆகும். ஸோ எந்த விதமான லேகும் இல்லாமல் ஆப்ஸ் வந்து ஃப்ரீயாக லோட் ஆகும். அடுத்து வந்து GPU டர்போ. ஸோ GPU டர்போ இருக்கிறனால கேமிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். PUBG வந்து வேறு லெவலில் விளையாடலாம். ஸோ அது கூட இல்லாமல் 3750 mAh பேட்டரி இருக்கனால பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமமில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் வந்து கேமிங்க்கு பயங்கரமாக யூஸ் பண்ணாலும் 6 மணி நேரம் பேட்டரி வந்து தாங்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேமரா. ஸோ 20+2 MP ரியர் கேமரா இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் காலையில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஏஐ மோடு கான்ட்ராஸ்ட் அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனால ஸ்கை வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ அது மட்டும் தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா மல்டிபிள் ஃபோட்டோஸை மல்டிபிள் கான்ட்ராஸ்டில் எடுத்து எந்த ஃபோட்டோ பிரமாதமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் டே டைமில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஸோ அது வந்து பிக்சல் பின்னிங் முறையில் மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு பிரமாதமான ஃபோட்டோஸை கொடுக்கும். கலர்ஸ் வந்து பிரைட்டாக இருக்கும், ஷேடோ வந்து டார்க்காக இருக்கும். ஒவ்வொரு பிக்சல்லையும் உங்களுக்கு வந்து கலர் ரீப்ரொடக்ஷன் பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் மோடும் இருக்குது இந்த ஃபோனில். இதுக்குள்ளே முக்கியமானது நைட் மோடு தான். அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டில்லாக இருக்கும். ஸோ அதில் பல எக்கச்சக்க ஃப்ரேம்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து பிரமாதமான ஃப்ரேம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோடு அது வந்து பிரமாதமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு OnePlus 6 கம்பேர் பண்ணும்போது ஹானர் 8Xல் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கலர் வந்து சூப்பராக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நீங்களே பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு OnePlus 6 ஹானர் 8X கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங்கில் ஸ்லோ மோஷன் வந்து 400 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் ரெக்கார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4K இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல். அது மட்டும் இல்லாமல் ஹானர் Q எமோஜியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால் பிரமாதமாக இருக்குது. ஸோ ஹானர் 8X வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர்னே சொல்லலாம். இந்த ஃபோனை நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் ஸோ என்ன கலர் நீங்கள் வாங்க போகிறேங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹானர்லேருந்து ஒரு கான்டெஸ்ட் வந்திருக்கு. அதாவது Cheer for Honor 8Xங்கிற அந்த கான்டெஸ்ட் தான். அதில் வந்து நீங்கள் 15 செகண்ட்ஸ் வந்து ஹானர் 8Xயில் உங்களுக்கு பிடிச்ச இதை ஒரு வீடியோ எடுத்து உங்கள் போஸ்ட்டில் ஹானர் Cheer for Honorங்கிற அந்த கேப்ஷனோட அவங்களுக்கு டேக் பண்ணி விட்டிங்கன்னா லக்கி வின்னர்ஸ்க்கு ஹானர்லேருந்து கிடைக்கக்கூடிய பிரமாதமான கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் நீங்களும் விட நினச்சிங்கன்னா Cheer for Honor 8Xங்கிற அந்த கேப்ஷனோட ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.